வாங்க போறோம். இப்ப அந்த கிட்ட நம்ம வர வைப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு பேரு இப்ப போடக்கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு பேரு சொல்வதெல்லாம் தூக்கு, வைக்க போறோம் ஆப்பு. வாங்க. உங்க பேரு என்னமா? பூச்சி. பூச்சியா? என்னமா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கப்பா. பூச்சியில ஒரு பேரா? அப்பா நீங்க நீ என்னமா? உன் பேர் என்னமா? என் பேர் ரதி. ரதியா? எல்லாம் என் விதி. ஐயோ இப்படி பண்ணீங்களம்மா. சொல்லிருக்கேன் தப்பு பண்ணீங்களம்மா. அவன் பேர் என்னமா? என் பேர் ஏஞ்சல் சார். ஏஞ்சலா? நீ யார்? தள்ளி உட்காருப்பா. யாரு பண்ண? அண்ணனா? என்ன துப்புக்கட்டு குடும்பமா இருக்கிற குடும்பம்? பல்கலைக்கழகத்துல அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். துப்புக்கட்டு குடும்பம். தள்ளி உட்காருப்பா. தள்ளி உட்காருப்பா. என்னமா உனக்கு பிரச்சனை? ஓய் அட்டை வச்சியா? ஒன்றரை வெயிட் ஆகும் மேடம். வயசு அறிவில்ல. உன் பொண்ணு வாங்கி வந்தா பேசணும். எப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? தள்ளி உட்காருப்பாரு. அண்ணி இப்படி இருக்கேன். தள்ளி உட்காருப்பா. உன் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு போல இருக்கு. எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்ப்போம். சரிம்மா, என்னதான் உங்க பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு மேடம். நான் என்ன தரேன்னு சொல்லுறேன். 1000 பிரச்சனை இருக்குமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒண்ணு சொல்லுமா, நான் சொல்யூஷன் சொல்றேன். என் புருஷன் தான் மேடம் பெரிய பிரச்சனை. அது இடி குஷ்டம் வந்து அடிக்கிறா மேடம். என் புருஷன் தான் டெய்லி குஷ்டம் வந்து அடிக்கிறா. என்னம்மா இப்படி தப்பு பண்ணிட்டீங்களம்மா? நான் எவ்வளவு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். இப்படிலாம் தப்பு பண்ணிட்டீங்களம்மா? சின்ன வயசுல உன் ஃபியூச்சர் நீ பார்க்க வேண்டாம்டா. என்ன பொண்ணு வளர்த்துருக்க? நான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க மேடம். என்னம்மா அப்பா நீட்டே சார். இருப்பா. நாங்க பேசிட்டு இருக்கல, நீ பேசுற. உன் பொண்ணு வாழ்க்கைட்டு இருக்க. என்னப்பா அவங்க கையா எடுப்பா. நீ என்னப்பா பண்ணிட்ட? தள்ளிப்பா. ஐயா அப்படி தள்ளிப்பா. என்னப்பா இதுக்கு தள்ளி உட்காருப்பா. என்னப்பா பொண்ணு வளர்த்தாங்க? அவன் பேசுற பூச்சி. உங்க பொண்ணு ரொம்ப அற்புதமா வளர்த்துருக்கீங்க. நல்ல மரியாதை கொடுக்குறாங்க எல்லாருக்கும். என்னப்பா வாங்கிப்பா? சொல்லுமா. புருஷன் தான் மேடம் எனக்கு பெரிய பிரச்சனை. அவனை கூப்பிட்டு நான் பேசுறேன். அவன் நான் கூப்பிட்டு வர மேடம் மேடம். நீங்களே கூப்பிடுங்க. போலீஸ் கூப்பிடுறேன். நீ கூப்பிடுறீ? நீ கூப்பிட்டு வர மாட்டேன். நம்ம யாரும் கூப்பிடுறது? என் தங்கச்சி கிட்ட சொல்லு. அவன் கிட்ட தான் வருவான். பாப்பா நீ எல்லாம் சுத்தம் பண்ணப்பா. ஆமா மேடம். பாத்தீங்களா மேடம்? ஷோ வரும்போது எப்படி பிடிச்சிட்டு வந்து அப்ப டெய்லி நைட் என்ன எப்படி பிடிச்சிட்டு வந்து அடிப்பா? நீங்களே கேளுங்க மேடம். நைட்டு நான் வந்து பார்க்க முடியாது. என்னப்பா உன்னால என்ன பண்ண கொண்டாடி டெய்லி குடிச்சு வந்து அடிக்கிறா? எந்த மாதிரி காமிக்கிறா டெய்லி? எக்மா ஏசி பாருங்க மேடம். ஏன் கண்ணு நடுற கொண்டாடி டெய்லி குடிச்சு என்ன போப்பா. போப்பா என்னப்பா அக்கா வாங்கி நான் பேசிட்டு அட தள்ளி போப்பா. நீ சொல்லுப்பா. வணக்கம் வைக்காது. ஒரு வாட்டி தாங்க வணக்கம் வைக்கணும் ஒரு நிகழ்ச்சிக்கு. கவனம் உட்காருங்க. நீங்க பொண்ணு வளர்த்து ரொம்ப அற்புதமா வளர்த்துறீங்க. அதை கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதை கேளுங்க. சொல்லுப்பா. நீ ஏப்பா டெய்லி குடிச்சு வர? மேடம் எங்க மாமா நல்லவன் தான் மேடம். ரவி என்ன இது உன் விதி இப்படி ஆயிருக்கு? நல்லா இருக்கு நல்லா
வரான் டெய்லி போட்டு அடிக்கிறான்ற என் குடும்ப பிரச்சனை என்ன மேடம் முதல்ல உன் குடும்பத்துல பிரச்சனை இல்லை, இவன் பிரச்சனையே இவ்வளவு தூரம் என்னையே இப்படி பேசுற? நீ ஒண்ணு நல்லது பண்ணல போடி வெளிய முதல்ல நீ ஐயையோ. பேச்சு சொன்னா கேளு. போடி வெளிய போடி என்னம்மா முத்தம்மா மாமா, இது என்ன பிரச்சனை வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுங்க. சைட் டிஷ் பண்ணி வைக்கிறேன். இப்படி ஒரு பட்சத்து கடையில நான் குத்து வைக்கிறேன். சரி பை பரவாயில்ல. மேடம் பிரச்சனை தள்ளுப்பா தள்ளு உட்காருப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா பக்கத்துல இருக்க பயமே இல்லை உனக்கு. பண்ணிடலாம் மேடம். ஆச்சு உங்க புள்ளைய ரொம்ப இருக்கிற மாதிரி வந்திருக்கீங்க. சரி சரி கையை வைக்காதப்பா இன்னும் கையை மேடம் வைக்கிறேன். லூஸ் தான எங்க அப்பா என்ன பேசிட்டு இருக்கான் புடிச்சு அந்த என்ன கேக்குறது தானே நான் கேட்கணும் அதை கேட்டுமா எந்த மாதிரி கேட்டுமா உன் பொண்ணு நான் மேடம் நீங்க எப்படி பண்ணீங்க நான் யூஸ்வலா சொல்லக்கூடாது கான்செப்ட் இல்லை நீ ஆட் பண்ணிக்கிறா நீ சொல்ல கேட்கணும் உன் பையன் குடிச்சு குடிச்சு வரணும் அதை நீ கேட்டியாப்பா மேடம் அவன் எனக்கே வாங்கி கொடுக்க மாட்டான், உங்களுக்கு ஏன் மேடம் சரக்கு வாங்கி கொடுக்க போறோம்? நடக்கு கேட்க சொல்லப்பா உன் பொண்ணு டெய்லி குடிச்சு போய் அடிக்கிறான் அதை பத்தி கேட்கலையாப்பா மேடம் எனக்கு என்ன மேடம் வந்துச்சு, இனிமேல் ஒரு கட்டிங் கச்சா போதும், நான் என் வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுவேன் அப்படியே. ரொம்ப அற்புதமான அப்பா இப்படி ஒரு அப்பா இருந்தா குடும்பம் ஓஹோன்னு இருக்கும் மேடம் யாரும் பிரச்சனை தள்ளிப்பா நீ என்னம்மா இப்படி இருக்கா உன் அப்பா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சரக்கு கட்சா போடுங்க கையை விடுப்பா என்னம்மா சொல்றீங்க இப்போ புடிச்சு கேளுங்க மேடம் என்னடா இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது ஏய் நேடி பிரச்சனை உனக்கு புதுசு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறா புதுசு வந்தா அட வாங்க மேடம். ஓகே என்னப்பா பேசிட்டு இருக்குது என்னப்பா சாஞ்சுட்டா தள்ள உட்காருப்பா எல்லாரும் பாக்குறாங்க மேடம் என்னம்மா இப்படி பண்றீங்களாம்மா நீங்க எவ்வளவு நிகழ்ச்சியில பாத்துருக்கீங்க எத்தனை நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி உனக்கு 10 நாள் ஆச்சு மேடம் கல்யாணம் 10 நாள் ஆச்சா ஆடி மீன் 10 நாளா அனுப்பிச்சிருக்கேன் கவுண்டர் வர கரெக்டா போடுறோம் ஏன்பா 10 நாளா இந்த சுயரூபம் தெரிஞ்சு பண்ணி ஆகிட்டு நிகழ்ச்சி நீ வந்திருக்கணும் நிறைய போச்சு மேடம் தெரிஞ்சா முதல்ல வந்திருப்பேன் நானு எப்படி நான் அதை பிரிச்சு விட்டுருவோமா அதை நீ ஃபீல் பண்ணாத அப்படியே கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா அதுக்காக காலையில எனக்கு வலிக்காதுப்பா நவுறு பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு சாரி கட்டுறேன் நீ வேற ஏய் மேடம் நீங்க என்ன பிரச்சனை கேளுங்க இருமா நான் பேசிட்டு தான் இருக்கேன் ஏப்பா இப்படி கூட வாழ போறியா இல்ல பண்ணி வாழ்ந்தது மேடம் அவங்கிட்ட என்னப்பா டாட்டா காமிக்கிறா வாழ போறியா இல்லையாப்பா வாழ்ந்தது மேடம் வாழ முடியாதப்போ நீ என்ன சொல்ற சத்தியமா பாரு மேடம் எனக்கு பிடிச்சு மேடம் டெய்லி அவங்கிட்ட என்ன நான் நடிக்க பிரிச்சு விட்டு வரி அதான் கான்செப்ட் நீ என்ன பண்ண போற அதை மட்டும் சொல்லு அப்ப அவங்க சேர்ந்து வாழ மாட்டேன் நீ வர மாட்டேன் என்னம்மா தப்பு பண்றீங்கம்மா நீங்க சரிம்மா அவங்க வாழ மாட்டேன் ஓ என் அடி அடி சரிம்மா விடுமா நீ விடுமா இந்த அடி விடுமா போமா ஏன் அடிமா ஏன் போய் அடிமா நம்ம வெயிட்டிங் பண்ணி ஏய் மொபைல் ரொம்ப நாளா எப்படி அடிக்கிறான் பாத்தீங்களா மேடம் நம்ம டெய்லி நைட் எப்படி குடிச்சுட்டா அடிப்பான் நைட் என்னால பார்க்க முடியாது பார்க்க முடியாது சரி இப்போ அவங்கள வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரிப்பா, நீ வாழ மாட்டியாமா போ நீ கிளம்பு. என்ன ஆச்சு மேடம் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? இது ஆவறது இல்ல என்னம்மா உன் அப்பா சரகடிக்க கிளம்பிட்டா பேசிட்டு இருக்கான் நிகழ்ச்சி ஒண்ணு முடியலையப்பா வரேன். என்ன பேசி அட பாவி எனக்கு ஒண்ணு வாழ்க்கை அவன் என் பொண்ணே இல்ல மேடம். இவன் வந்தாங்க நவுற நான் ஒரு அப்ப சரகடிக்க கொண்டு போய் எது கடை போட்டுறாங்க மாமா ஒரு பாட்டு சொல்லு டேய் 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 என்ன பண்ணிட்டு நிகழ்ச்சி என்னடா இது உட்கார்ந்து வைக்கிறேன் கூப்பிடுறேன்
நீங்களே பாருங்க மேடம். பாருங்க. இதெல்லாம் பிளான் பண்றது பெரிய விஷயம். எப்ப எனக்கு கையில என்னெல்லாம் அந்த மூஞ்சி பார்க்க முடியாதுப்பா. நீ பாரு. முன்னாலே பார்க்க மாட்டேன். 10 நாள் ஆச்சு. எப்ப எனக்கு கையில சாத்தியமா ரைட் ரைட். பிரச்சனை. சின்ன பிரச்சனை. சரி போ. பிரச்சனையா? என்னமா இப்படி பண்றீங்கப்பா? போ. ஏய், அப்படியே ஏய், கோவில எல்லாரும் எனக்கு தெரியும் அப்படி சொல்லுங்க. அப்படியே போயிடு. நீ வெளியே வா. சரி, ஏய், என்னம்மா பிரச்சனை? நீ வாழ போறதில்ல அப்போ. வாழ நீ மாட்டேன். பயப்படாதம்மா. நீ பயப்படாதம்மா. ஆனா என்ன பேச நீ பயப்படாத. எங்க டீம் இருக்குன்னா டீம் இருக்குன்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது. எங்க டீம் இருக்கு. எங்க டீம் பசங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க. சரியா? டீம் பசங்க எதுக்கு எனக்கு வா? ஓ ஐயா ரெண்டு மூணு குட்டி வேலை வாங்கி தருவாங்க. ஏய், போ நீ போ. பயப்படாத போய்ட்டு. உனக்கு என்ன நான் சொல்றேன் இப்போ. நீங்க தான் மேடம் வேணும். வெளிய பைக் வச்சிட்டு வர போ. பாத்தீங்களா? பல்கலைக்கழகமா அந்த குடும்பத்தை அக்குவர் ஆணிவரை பிரிச்சாச்சு. நம்ம வேலை முடிஞ்சது. சோகம் முடிஞ்சு நினைக்கிறேன். இதுதான் சொல்றதெல்லாம் டூப்பு வைக்க போறோம் ஆப்பு. அடுத்த வாரம் நல்ல நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். சரி